பிறப்பு என்பது பல்வேறு நிலைகளை கடந்து வருவது தான். இந்த பிறப்பு இப்போ நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கும் உங்களுக்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கும் முன் ஜென்மத்தில. இல்லைன்னா இத ஏன் கேட்க போறீங்க? அதே போல தான். ஒரு வாயு பகவான் முருகப்பெருமானை கையிலே ஏந்தி வருகிறார். அப்படியே போறார் அம்மா பார்வதி கிட்ட அப்படியே வணங்கி நிற்கிறார். முருகப்பெருமான் அப்படியே சிவஸ்வரூபம் இல்லையா, தாங்க முடியல அவரோட வலிமைய. அப்படியே வாயு பகவான் கொஞ்சிட்டு இருக்கார். அங்கே அன்னை பார்வதியோடைய ஒரு தோழி சுகன்யான்னு இருக்காங்க. அவங்க, "என்னம்மா இவர் குரங்கு மாரி இப்படி குதிச்சிட்டு இருக்காரே குழந்தைய வச்சுன்னாங்க." உடனே சொல்கிறார், "நீயும் பூமியில் பிறப்பாய்" அப்படின்னார். அந்த ஒரு பிறப்பாய்ன்னு கொடுத்த சாபத்தின் காரணமாக இந்த அம்மா சாத்வின்னு பிறந்திருது. இவங்க கஷ்யப்பர்ன்னு பிறக்கிறார். இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அடுத்த பிறவியில் இல்லை. சிவபெருமானை வேண்டி வணங்குகிறார்கள். 5 முகத்துடன் சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். அடுத்த பிறவியிலே வாயுவின் அம்சமாக கேசரி அவதரிப்பார். சுகன்யாவே, நீங்க தான் அஞ்சனா தேவி என்று அவதரிப்பாய். இருவருக்கும் திருமணம் நடக்கும். ஹனுமன் என்று எனது ஒரு அம்சம் பிறக்கும் என்கின்றார். நமக்கு ஹனுமன் வருகிறார். வாழ்க்கையிலே வளத்தை தருகிறார். அவரை வழிபட்ட நீம்கரோலி பாபா நமக்கு செல்வத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காரியம் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கும். சிவ சிவ.